ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா சோயா சங்க்ஸ் கட்லெட். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு அது கூடவே கொஞ்சம் சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணிவிட்டு 10 minutes சோக் பண்ண விட்டுடணும். சோயா சங்க்ஸ் நல்லா சோக் ஆன பிறகு அதில் இருக்கிற தண்ணிங்க க்ளீனாக ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு ஜாரில் போட்டுக்கணும். அது கூடவே ஆனியன், க்ரீன் சில்லி, கார்லிக், ஜீரா, தேவையான அளவுக்கு சால்ட், கொரியாண்டர் பவுடர், சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கிரைண்ட் பண்ண சோயா சங்க்ஸ் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு பேசன் கடலை மாவு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி அது மேலே தூவிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லாவே பிசைஞ்சிட்டு கையில் வடை நீங்கள் தட்டுற மாதிரி தட்டிட்டு அது பேனில் ஒன்றா ஆயில் ஆட் பண்ணிவிட்டு போட்டுக்கணும். ஸோ பேனில் போட்டுட்ட பிறகு 2 minutes ஃப்ரண்ட் சைடும் 2 minutes பேக் சைடும் நீங்கள் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கினீங்கன்னா ஈஸியான சோயா சங்க்ஸ் கட்லெட் ரெடி. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஈஸியாக சர்வ் பண்ணலாம் அலாங் வித் மயனீஸ் ஆர் சாஸ். பாய்.